இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்க நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மங்கள சமர வீரர் பிரித்தானியாவிற்கு பயணம். மன்னார், சிலாபத்துறை மற்றும் சின்னப்பாடு ஆகிய பகுதிகளில் இலங்கை மீனவர்கள் 9 பேர் கைது. இலங்கையில் பசுமை சக்தியை அபிவிருத்தி செய்வதற்கான வேலை திட்டம் இன்று ஆரம்பம். தெற்கு தாய்லாந்து பகுதி வெள்ளம் காரணமாக பாரிய அளவில் பாதிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமர வீரர் பிரித்தானியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தில் இன்று ஈடுபடவுள்ளார். 2016 ஆண்டு ஜூலை மாதம் சர்ச்சைகளுக்கு மத்தியில் தெரேசா மே பிரித்தானியாவின் புதிய அரசாங்கத்தை ஸ்தாபித்ததன் பின்னர் இலங்கையின் உயர்மட்ட பிரதிநிதி ஒருவர் அந்த நாட்டுக்கு செல்லும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுச்சேர்ப்பதே இந்த விஜயத்தின் நோக்கமாகும். பிரித்தானியா மற்றும் இலங்கைக்கான சந்தை மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகள் குறித்து பிரித்தானியாவின் உயர்மட்ட பிரதிநிதிகளிடம் அமைச்சர் மங்கள சமர வீரர் தெளிவுபடுத்தவுள்ளார். பிரித்தானியாவிற்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமர வீரர் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை அங்கு தங்கி பல்வேறு துறைசார் விடயங்கள் குறித்து ஆராய உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. மன்னார், சிலாபத்துறை மற்றும் சின்னப்பாடு ஆகிய பகுதிகளில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட இலங்கை மீனவர்கள் 9 பேர் கைது செய்யப்பட்டனர். சின்னப்பாடு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இந்த மீனவர்கள் பயன்படுத்திய படகொன்றும் ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் 10 சுழியோடுவதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டன. மேலும் இந்த மீனவர்களிடமிருந்து 7 கிலோகிராம் கடல் அட்டைகளும் 55 மட்டிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்தனர். மேலதிக விசாரணைகளுக்காக இந்த மீனவர்கள் புத்தளம் கடற்படை திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை சிலாபத்துறை கடற்பகுதியில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 6 இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த மீனவர்கள் பயன்படுத்திய டிங்கி படகுகள் 3, சட்டவிரோத வலைகளும் GPS தொழில்நுட்ப கருவிகள் 3 கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட மீன்பிடி உபகரணங்களுடன் இந்த மீனவர்கள் மன்னார் கடற்தொழில் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்திய மீனவர்களை விடுதலை செய்து கொள்ள முயற்சிகளை மேற்கொண்டமைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் நன்றி தெரிவித்துள்ளார். கடிதம் ஒன்றினூடாக ஓ. பன்னீர்செல்வம் நன்றி செலுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இதேவேளை இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஏனைய மீனவர்களையும் விடுவித்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடியிடம் தமிழக முதல்வர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இந்திய மீனவர்களின் 118 படகுகளையும் விடுவித்துக் கொள்ளப்பட வேண்டும் எனவும் ஓ. பன்னீர்செல்வம் தனது கடிதத்தினூடாக வலியுறுத்தியுள்ளார். ஹட்டன் மஸ்கெலியா பகுதியில் காட்டுத்தீ பரவியதில் சுமார் 3 ஏக்கருக்கும் மேற்பட்ட வனப்பகுதி அழிவடைந்துள்ளது. பழைய டிகோயா கொழும்பு வீதியின் டன்பார் தோட்டத்தின் மரம் வளர்ப்பு பகுதியில் நேற்று தீ பரவியதாக தெரிவிக்கப்படுகிறது. தீயினால் அந்த பகுதியில் அதிக புகை மற்றும் சாம்பல் பரவியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். எவரேனும் விஷமிகளால் காட்டுப்பகுதிக்கு தீ வைக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். போலீசார், ராணுவத்தினர் மற்றும் தோட்ட தொழிலாளர்கள் கூட்டாக தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். வனப்பகுதிக்கு தீ வைக்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் மஸ்கலியா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் பசுமை சக்தியை அபிவிருத்தி செய்வதற்கான வேலை திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த வேலை திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் சூரிய சக்தி பயன்பாட்டிற்கு மாற்றப்பட உள்ளதுடன் அதன் ஆரம்ப நிகழ்வு நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்கவினால் இன்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட உள்ளது. எதிர்வரும் 2 ஆண்டுகளுக்கு அனைத்து அரசு நிறுவனங்களும் சூரிய சக்தி உள்ளிட்ட பசுமை சக்தி திட்டத்திற்கு மாற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். மாதாந்தம் 2000 ரூபாவிற்கும் அதிக மின்சாரத்தை பயன்படுத்தும் பாவனையாளர்களுக்கு தங்களின் மின்சார தேவையை பசுமை சக்தி திட்டத்திற்கு மாற்றுவதற்கான சலுகைகளை அரசாங்கம் வழங்க உள்ளது. இதன் அடிப்படையில் தலா 1,50,000 ரூபாய் வரை கடன் வழங்கப்பட உள்ளதுடன் வங்கி வட்டியில் 50% அரசாங்கத்தால் வழங்குவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் நிலவும் குளிரான மற்றும் வறட்சியான காலநிலை தொடர்ந்தும் நிலக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதம் வரை இந்த குளிரான காலநிலை தொடரும் என திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் தெரிவிக்கின்றார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழையின்றிய சீரான வானிலை நிலவுவதுடன் காலை மற்றும் இரவு வேளைகளில் குளிருடன் கூடிய வறட்சியான காலநிலையும் காணப்படும். நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் உறைபனி காணப்படும்.
மத்திய சப்ரகமுக மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கிலிருந்து வடக்கு திசையை நோக்கி வீசும். மன்னார் தொடக்கம் புத்தளம் கொழும்பு ஊடாக காரி வரையான அத்துடன் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 45 முதல் 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். காலை நேர பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்வது சர்வதேச செய்தி. தெற்கு தாய்லாந்து பகுதி வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது. புது வருட தினம் முதல் தாய்லாந்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்குள்ள கிராமங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு உள்விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்களை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்திச் சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. தென் மாகாணத்தில் அமைந்துள்ள 14 கிராமங்களில் 10 கிராமங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அனர்த்தத்தில் சிக்கி இதுவரை 21 பேர் உயிரிழந்துள்ளனர். 20க்கும் மேற்பட்ட பிரதான வீதிகள் வெள்ளத்தினால் பாதிப்படைந்துள்ளதுடன் வீதியூடான போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட்டுள்ளது. பிரதான ரயில் பாதையொன்றும் முற்றாக சேதமடைந்துள்ள நிலையில் ரயில் போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தொடரும் கனமழை காரணமாக விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் நாகோன்சி தம்ராட் விமான நிலையமும் முற்றாக மூடப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக தாய்லாந்தின் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. தொடரும் மழை மற்றும் இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக சுற்றுலாப் பயணிகளை அவதானமாக செயற்படுமாறு தாய்லாந்து அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய இளைஞர் தைப்பொங்கல் விழா தலைமன்னார் துறையில் இன்று கொண்டாடப்பட உள்ளது. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றமும் இளைஞர் கழக சம்மேளனமும் இணைந்து தேசிய இளைஞர் தைப்பொங்கல் விழாவினை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த நிகழ்வு தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் அங்கிருக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர் சண்முகநாதன் வினோதர்ஷன். மத்தியிலே நல்லிணக்கத்தையும் பரஸ்பர உறவையும் மேம்படுத்தும் நோக்கத்துடன் இலங்கை இளைஞர் சமூக சம்மேளனம் மற்றும் தேசிய இளைஞர் சபை ஆகியன இணைந்து முன்னெடுத்திருக்கும் விசேட நிகழ்வுகள் இன்றைய தினம் தலைமன்னாரின் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை மைதானத்திலே இடம்பெற காத்திருக்கின்றது. உழவர் திருநாளாம் தமிழர் பாரம்பரியத்தை பறைசாற்றும் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு பல விசேட நிகழ்வுகள் இன்றைய தினம் ஏற்பாடாகி இருக்கின்றன. இங்கு வருகை தந்திருக்கும் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு பல போட்டி நிகழ்வுகளும் இங்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது முக்கியமாக குறிப்பிட்டாக வேண்டும், பொங்கல் சமைப்பதற்கான அத்தியாவசிய மூலப்பொருட்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய குழு தலைவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் அவர்களே அந்த பொங்கலை சமைத்து அங்கு பரிமாறுவதற்கான சகல நடவடிக்கைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் தமிழர் பாரம்பரியத்தை பறைசாற்றுவதற்கான அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து மனிதர்கள் சக்தி தொலைக்காட்சி வழங்கும் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியுடன் வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.